நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா, நீ தந்த இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த தவ காலங்களிலே கர்த்தாவே இயேசு சுவாமி, அப்பா உம்முடைய சிலுவை பாடுகளை நாங்கள் தியானிக்க, அப்பா நீர் எங்களுக்காய் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கர்த்தாவே நாங்கள் நினைவு கூர்ந்து, அப்பா இந்த நாட்களிலே அப்பா உம்மிடத்திலே நாங்கள் கிட்டி சேர ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதோ குடும்பமாய் உடைய பாதப்படியில அமர்ந்திருக்கிறோம் தேவரீர். அப்பா இந்த சிறிய ஜெப வேலையை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா இந்த ஆராதனை வேலையிலும் அப்பா ஏசப்பா உங்களுடைய வார்த்தையிலும் கர்த்தாவே நீர் பிரசன்னராய் இருந்து கர்த்தாவே இயேசு சுவாமி இதை காண்கிறவர்களுக்கும் அப்பா இயேசு சுவாமி அப்பா பிரயோஜனமாய் இருக்க நீர் கிருபை பாராட்டி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோடு உம்மிடம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பேசுகிற தேவனே, இந்த வார்த்தை தேவனே எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவதாக இருக்க நீர் உதவி செய்தரும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து சமாரிய ஸ்திரீ, அந்த ஸ்திரீயோடு கூட இருக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த ஸ்டார்டிங் வந்து அந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் வசனம், 9ஆம் வசனத்துலேருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் அவர் வந்து போகிறாரு. அந்த சமாரிய ஸ்திரீயை பார்க்குறாரு. அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ஜீவ தண்ணீர் அதை தராரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்மளோட கான்வர்சேஷன். நம்ம எப்பொழுதுமே நம்ம பார்க்குற ஒரு இது என்னென்னா, அவர் என்னைக்கும் வற்றாத ஜீவ ஊற்றை கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு புற இன ஒரு ஸ்திரீயை தேடி போகிறாரு. அந்த ஸ்திரீயோடு கூட அமர்ந்து பேசுகிறாரு. மற்றவங்கெல்லாம் அவங்கள புறக்கணிக்கிற யூதராக இருந்தும் அவங்க வந்து அவங்க கூட போய் கலக்கவே கூடாது. ஆனாலும் அவர் வந்து அவங்க போய் தேடி பேசுகிறாங்க. இதுதான் நம்ம இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம பார்த்துட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் என்னோட இது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த சமாரிய ஸ்திரீயோட ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன், ஃபஸ்ட்டு வார்த்தை அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, நீர் யூதனாய் இருக்க. ஃபஸ்ட்டு வந்து 9ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கிட்ட அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை நீர் யூதனாய் இருக்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு அவரை வந்து நீங்கள் ஒரு ஜூவிஷ் பர்சன், நீங்கள் எப்படி எங்கள் கூட கான்வர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்க எடுக்கிறாங்க. செகண்ட், அடுத்த வார்த்தை 11ஆம் அதிகாரத்தில் அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூதனாய் இருக்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜூவிஷ்ன்றாங்க. நெக்ஸ்ட் அப்படியே இறங்குறாங்க. கான்வர்சேஷன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வந்து ஆண்டவரே அப்படின்றாங்க. நம்ம இது பெரிய ஒரு இதுதான், ஆனாலும் வந்து நம்ம இது அந்த வசனங்களை மட்டும் நான் எடுக்கிறேன். திருப்பியும் 15ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகணும் அப்படின்றாங்க. இப்போ வந்து அவங்க ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யூதனாக இருக்கேன், ஃபஸ்ட்டு கொஸ்டினோடு கொஸ்டினாக எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரேன்றாங்க. இப்போ அவங்களோட ரிக்வெஸ்ட்டை வைக்கிறாங்க. அடுத்தது திருப்பி 19ஆம் அதிகாரத்தில் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, நீர் தீர்க்கதரிசி அப்படி என்று காண்கிறேன்றாங்க. யூதனாயிருக்கிறேன், ஆண்டவரேன்றாங்க. அடுத்தது வந்து அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றாங்க. அந்த கான்வர்சேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது.
நெக்ஸ்ட் எண்டில் வந்து அவங்க பார்க்குறீங்கன்னா அவங்க 25 அந்த 25ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இப்போ இது என்னன்னா, இதுலேருந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க ஸ்டார்டிங் யூதனாக இருக்கிறேன்றாங்க, எண்டிங் முடிக்கிறப்போ வந்து நீர்தான் மேசியா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை அவங்க கொடுக்குறாங்க. இதுலேருந்து என்னன்னா, நம்மளோட கான்வர்சேஷன் ஜீசஸ் கூட எவ்வளோ நேரம் இருக்குது, அதுதான் நம்ம உட்கார்றப்போ நம்ம எந்த ஒரு மனநிலையில் உட்கார்றோம், அதை முடித்து நம்ம எழுந்திருக்கிறப்போ அவர் நம்மளுக்கு என்னவா அவர் நம்மளுக்கு உணர்த்துறாரு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவர் கூட உட்கார்றோமோ அந்த ஒரு இந்த தவக்காலத்தில் நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னு, நம்மளை சுற்றி நிறைய பாடுகளும் வேதனைகளும் எல்லாமே இருக்கும். சிலுவை சுமந்து என் பின் வராதவன் என் சீஷன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். நமக்கு எவ்வளோ அந்த க்ராஸை எடுத்துட்டு அவர் கூட அந்த ஜேர்னி பண்ணிட்டு அவர் கூட உட்காந்து அவர் மேசியான்றதை வந்து அவர் கூட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த சமாரிய ஸ்திரீயினுடைய அந்த வாழ்க்கையை வச்சு நிறைய கேட்டிருப்போம். பட் நம்மளோட டைம் ஒவ்வொருவரும் பர்சனலாக காட் கூட எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த டைம் முடிகிறப்போ அவர் நம்மளுக்கு யாருன்றதை அவரே நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். இதை தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ ஷேர் பண்ணிட்டேன். ஆண்டவரே அப்பா, இதோ இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையின் மூலமாக தகப்பனே, அந்த சமாரிய ஸ்திரீ அப்பா ஃபஸ்ட்டு உங்களை யூதனாக தான் அட்ரஸ் பண்ணுறாங்க தகப்பனே. அப்பா அவங்க உட்காந்து உங்கள் கூட பேச 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 ஆரம்பிக்கிறப்போ அந்த என்றைக்குமே அந்த கான்வர்சேஷன் உங்கள் கூட எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நீர் யார் என்பதை எங்களுக்கு காண்பிச்சிருவீங்க தகப்பனே. ஒரு பாயிண்டில் கடைசியில் நீங்கள் யாருன்றதை அவங்களுக்கு நீங்களே வெளிப்படுத்துனீங்க. இதற்கு முதலாவது நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முதல் விஷயம், நாங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பர்சனலாக உட்காந்து உங்கள் கூட பேசணும். உங்கள் கூட பேசாமல் நாங்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நேரத்தில் கேட்கிறவர்களுக்கும் இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீர் உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.